வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையாக நாம் செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக கை கொடுங்க. நம்பிக்கையும் உண்மையும் நம்ம பிரார்த்தனையில் இருந்தால் நிச்சயமாக நம் பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும். ஒரு அன்பரோட கடிதம். 24 மணி நேரத்தில் தூங்குகின்ற நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஒரு நிமிடம் கூட மறக்க முடியாத அளவுக்கு ஸ்ரீ அன்னையிடமும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடமும் எனக்கு நெருக்கம் அதிகமாயிற்று. நட்சத்திரம் திதி காலம் காட்டும் காலண்டரை கலட்டி விட்டேன். ஒவ்வொரு நிமிடமும் ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டவுடன் நல்ல நேரமாகிறது. வீட்டில் உள்ள மற்ற கடவுள் படங்களை எல்லாம் நாம் ஒரு பக்கம் வணங்கினாலும் ஸ்ரீ அன்னையை தனியாக வைத்து வணங்குவது சிறப்பு. பழைய சுபாவங்களை விளக்கும் முயற்சியில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஸ்ரீ அன்னையை துணை என அழைத்து ஏற்றுக்கொள்கின்றேன். குணத்திலும் கோபத்திலும் மேம்பட்ட கணவரின் கோபம் 90% குறைந்து விட்டது. என்னுடைய முயற்சி 50% என்றால் மீதி முயற்சி ஸ்ரீ அன்னையின் அருளால் பூர்த்தியாகிறது. வெறும் பூஜ்ஜியமாக இருந்த என்னை ஒரு பொருட்டாக மதித்து தன் கருணை மலையை ஸ்ரீ அன்னை பொழிந்தார். சோகம், கவலை, பிரச்சனை எங்கு போனது என்று எனக்கு தெரியவில்லை. ஆராயும் நிலையில் உள்ளேன். பொய் பேசுதல் கூடாது என்ற விரதத்தை மேற்கொண்டவுடன் அது மாதிரி சந்தர்ப்பங்கள் எனக்கு வரவே இல்லை. இவரையும் இவரது குடும்பத்தினரையும் பார்த்தவர்கள் இவ்வளவு ஒளி முகத்தில் பிரகாசமாக இருப்பதாகவும் கூறுகிறார்கள். குரோம்பேட்டையில் சென்னை சேர்ந்த சகோதரியின் வாக்குமூலங்கள். ஸ்ரீ அன்னையின் அன்னைக்கிட்ட நான் வரும் முன்னாடி சென்னையில் எல்லா கோவிலும் தவறாது செல்வேன். பாரி முனையில் உள்ளது என் அலுவலகம். சென்னையின் புகழ் வாய்ந்த அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நான் செல்வது வழக்கம். ஸ்ரீ அன்னையை அவரோட தோழி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி கேள்விப்பட்டதும் அவங்க ஸ்ரீ அன்னையை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அருகில் உள்ள தியான மையத்துக்கு போய் அவங்க தரிசனம் செய்கிறாங்க. அதிலிருந்து அவங்க மனம் அமைதி பெறுது. அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிது. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை அடிக்கடி தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் அவங்க கிட்ட வருது. என் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்கள் ஸ்ரீ அன்னை அளித்து வருவதை அவங்களால உணர முடியுது. எண்ணங்கள் செயல்களிலும் பல வியத்தருள் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கணவரது வியாபாரம் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. தரிசன நாட்கள், பிறந்த நாட்கள், நவராத்திரி, தீபாவளி போன்ற விழா காலங்களில் ஆசிரமம் தவறாது செல்வதை வழக்கமாக அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதிகாலை பிரார்த்தனை செய்வது, மத்தியானம், இரவு நேரம் பிரார்த்தனை என்று அவங்க பிரார்த்தனை செய்ய நேரம் காலம் பார்ப்பதில்லை. ஸ்ரீ அன்னையின் அதிகாலை எழுந்திருக்க வேண்டும் என்று என் கோரிக்கையை சமர்ப்பித்து விடுவேன். தினமும் எழுந்து விடுவேன். ஒரு நாள் அதிகாலை ஸ்ரீ அன்னை அவர்கள் தன்னுடைய இனிமையான குரலில் ஆங்கில உச்சரிப்பில் என் பெயரை கூறி துயில் எழ செய்ததை என்னுடைய வாழ்நாளில் என் பெயரை இதுவரை இவ்வளவு இனிமையாகவும் கருணையுடனும் அழைத்ததில்லை. அது உண்மையான ஒரு நிகழ்வுங்க. நம்ம தூங்கி எழுந்துக்கிறது லேட்டாக எழுந்துக்கிறோன்னா சரி அன்னைக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம படுத்தோம்னா என்னை எழுப்புங்கம்மா, நான் சீக்கிரம் எழுந்துக்கணும், நாளைக்கு நிறைய வேலை எனக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு படுத்தோம்னா அந்த நேரத்தில் நமக்கு விழிப்பு வந்துடும். விடிய காலையில் நம்ம என்ன டைம் சொல்கிறோமோ அதுக்கு முன்னாடியே நமக்கு விழிப்பு வந்துடும். இதை நானே அனுபவிச்சிருக்கேன். சரி அன்னையன் அன்பர்களுக்கு இந்த அனுபவமும் கண்டிப்பாக கிடைக்கும். அதை தான் அந்த பெண்மணியும் சொல்கிறாங்க. ஸ்ரீ அன்னை என் வாழ்வில் நிறைய அற்புதங்களை நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரே நாளில் பார்க்க முடியாது இல்லைங்களா? மீதி அடுத்த பதிவு அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.